உங்கள் மத்தியிலே நிற்க செய்த தேவனை நான் மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நான் பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராகவே அவர் இருக்கிறார். அவர் நல்ல தேவன். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சனமே, கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இந்த நாட்களில் எல்லோரும் நான் சொன்னது போல ஒரு ஆயத்தம் இந்த நாட்களில் உங்கள் வீட்டிலே நடக்கிறதை நான் உணர்கிறேன். ஏன் என்று பார்க்கும்போது சொன்னது போல நாளை நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாள். ஆகவே அவருடைய அந்த பிறப்பின் நாளை அவருடைய பிள்ளைகள் நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கவும் தேவனை மகிமைப்படுத்தவும் நாம் சந்தோஷமாய் குடும்பமாய் மகிழ்ந்திருக்கவும் இந்த நாட்களில் குடும்பத்தாராக நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது விசேஷித்த இந்த மாதம் பிறப்பின் மாதமாக இருக்கிறபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை சார்ந்த காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம், அதற்கு முந்தின வாரங்கள் அப்படியாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு வார்த்தையை உங்கள் முன்பாக நான் வைக்க நான் விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோமாக. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Matthew's Gospel chapter 1 verses 23. I will read for you. நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவனுடைய சனமே, கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்விலே ஒரு பக்கம் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மாதத்தை நாளை நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த ஒரு ஆயத்தம் நடந்து கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் அதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிற அந்த பிரயாசங்கள், எடுக்கிற முயற்சிகளை கர்த்தருடைய ஆவியானவர் பார்க்கிறார். இந்த நாட்களில் பாருங்க, ஒவ்வொரு ஷாப்பிங் ஏரியாவும் போங்களேன், இன்றைக்கு ஜனங்கள் தங்களுடைய விரும்புகிறதை வாங்குவதற்கு அவர்கள் அங்கும் இங்குமாக ஓடி வருவதும் போவதும் வருவதையும் அவருடைய பிரயாசத்தை பார்க்க முடிகிறது. அது போலதான் உங்களோட வாழ்க்கையிலும் பல பிரயாசங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு இருப்பீங்க. சிலர் பண தேவைகளுக்காக, சிலர் பொருள் தேவைகளுக்காக, இன்னும் ஒரு சிலர் உறவுகளை அழைப்பதற்காக, ஒரு சிலர் நீங்கள் மற்ற இடங்களுக்கு போவதற்காக, நீங்கள் இப்படியாக பலரும் பல விதங்களிலே பிரயாசங்கள், அதற்குரிய முயற்சிகள், அதற்குரிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். பார்க்கிறவர் அவர் இந்த வார்த்தையை இன்றைக்கு அவர் உங்களுக்கு வைக்கிறார். ஏன்னா சிலர் தங்களுடைய மனதில் இன்னும் என்ற அந்த ஒரு கேள்வியோடு அவர்கள் அங்கலாய்க்கிறதையும் கர்த்தர் பார்க்கிறார். என்ன, இன்னும் வாங்கலையே. சிலர் போயிட்டு வந்துட்டோம், இது வரைக்கும் இன்னும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, வாங்கியிருக்க மாட்டாங்க. சிலரை அழைக்க தொடர்பு கொண்டிருப்பாங்க, கிடைச்சிருக்காது. இவங்க ஒரு இடத்திற்கு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க, அதற்காக எடுத்திருப்பாங்க முயற்சி, அது இன்னும் கைகூடி இருக்காது. இது போல இன்னும்
சிலர் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஆயத்தமாய்க்கொண்டே இருக்கிறீங்க, ஆனால் அது இன்னும் உங்களுக்கு நிறைவாகலை. இன்னும் நிறைய ஒரு லிஸ்டே நாளைக்கு போட்டிருப்பீங்க. நாளைக்கு ஒரு லிஸ்ட்டு நமக்கு இருக்கும். இதை செய்யணும், இதை கொடுக்கணும், நம்ம இப்படி இருக்கணும், நாளைக்கு காலைல ஃபஸ்ட்டு சபைக்கு போகணும், மாலையில் இப்படி இருக்கணும், நிறைய காரியங்கள் போட்டிருப்போம். அதில் கொஞ்சம் முடிச்சுட்டு இருப்போம், இன்னும் கொஞ்சம் இருக்கும். எதெல்லாம் நீங்கள் ஆயத்தத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆயத்தப்படுதலுக்கு நீங்கள் எடுக்கிற அந்த பிரயாசங்கள், அந்த முயற்சிக்கு தான் கர்த்தர் இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் வைக்கிறார். அது என்ன வாசித்தோ என்ன பார்க்கிறோம் அந்த வசனத்தில்? ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் இந்த வார்த்தையில் நான் நினைக்கிறேன் பல ஆயிரங்கள் செய்தி நம்ம கேட்டிருப்போம். ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இந்த வார்த்தை இம்மானுவேல் என்ற அந்த வார்த்தையில் நிறைய செய்திகள் கேட்டிருப்போம். இந்த வசனம் நம்மளுக்கு புதிதல்ல, ஆனால் இதில் இருக்கிற ஒரு காரியத்தை தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை தைரியப்படுத்த அவர் கொடுக்கிறார். என்னவா? இம்மானுவேல். இம்மானுவேல் அதற்கு அர்த்தத்தையும் அந்த இடத்துல கொடுத்திருக்கிறாங்க. என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்களேன், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இன்னும் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பிரயாசம் அது முடிய சொல்லுங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமா. இப்ப இந்த இடத்துல இந்த வார்த்தை கவனிங்க, தேவன் நம்மோடு இருக்கிறாரா. இப்ப இந்த உலகத்துல பிறந்த என் அப்பன் இயேசு கிறிஸ்து யாரோடு இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அவர் நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இஸ் லிவிங் இன் அஸ், இஸ் லிவிங். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இம்மானுவேல் அப்படின்னு நிறைய பேர் வைப்பாங்க. அதுல ஒருவர் எனக்கு நினைவுக்கு வருது இதை சொல்லும் போது. இந்த பெயரை வைத்தவர் ஒரு முறை என்னை சந்தித்தார். இந்த பெயரை உடையவர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எனக்கு தொடர்பு ஃபோனில் வந்தார். இருக்கீங்களான்னு கேட்டார். வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உங்களை பார்க்க நான் வரேன்னு சொன்னார். வாங்கன்னு வந்தார். வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்தாரு. அவளோட குடும்பத்தை நான் விசாரித்தேன். ஒரு விதமாக ஒரு சலிப்போடு பேச ஆரம்பித்தார். குடும்பம் எப்படி இருக்குன்னு நான் கேட்க ஆரம்பித்த உடனே அவர் சில காரியங்கள்லாம் அவர் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்த பிறகு அவர் சொன்னார், இந்த ஒரு காரியத்திற்காக தான் நான் இனி இந்த உலகத்தில் வாழக்கூடாது. அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார். அந்த காரியத்திற்கு பிறகு அவர் சொன்னது, இதற்காக நான் விரும்பல, ஆகவே தான் இனி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை நான் மறித்து கொள்ள வேண்டும். மெரினா கடற்கரையிலே நான் என்னையே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்துட்டு நான் பஸ் ஏறி வந்து NSK நகரில் 27B மாறி போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு சத்தம் உங்களுடைய பேரை கொண்டு வந்து அவரை பார்க்க போன்னு சொல்லிச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் பாஸ்டர், அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னாரு. தற்கொலைக்காக நான் போகணும்னு நினச்சி பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். ஆனால் யாரோ பின்னாடி இருந்து உங்களோட பெயர் பாஸ்டர் சாலமனை பார்த்துட்டு நீ அப்புறம் போ, பாஸ்டர் சாலமனை பார்த்துட்டு அப்புறம் உன்னுடைய முடிவை நீ செஞ்சிக்க அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு வந்தது. ஸோ ஆகவே உங்களை நான் பார்த்துட்டு போகலான்னு நான் இங்கே வந்திருக்கிறேன், உங்களை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்து இந்த காரியத்திற்காகவா நீங்கள் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் அதற்கு பிறகு
ஆவியானவருடைய ஒத்தாசையை கொண்டு அவருக்கு சில காரியங்கள் எல்லாம் அவரோடு கூட நான் பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பித்த உடனே அவர் அழுக ஆரம்பித்தார். அப்பொழுது அம்மாவும் பக்கத்தில் இருந்தாங்க, அவங்களும் கவனித்துட்டு இருந்தாங்க. அவர்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன் பிரதர் நீங்கள் இப்படி ஒரு முடிவு வேண்டாம் அப்படின்னாங்க. அப்போ அவருக்கு சில வார்த்தைகளை வசனத்திலிருந்து சொல்ல ஆரம்பித்த போது அவர் கண்கள்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. அதற்கு பிறகு அவருக்கு ஒரு காஃபி கொடுத்தோம். அந்த 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 காஃபி குடிச்சிட்டு அவர் என்ன சொன்னார்னா, இந்த காஃபி இன்றைக்கி தான் நான் குடிக்கிறேன், 3 நாளைக்கு பிறகுன்னாரு. இது வரைக்கும் நான் 3 நாளாக ஒன்றும் சாப்பிடல, நீங்கள் இன்றைக்கி கொடுக்குற இந்த காஃபி தான் அப்படின்னாரு. அப்படின்னு அவர் அதற்கு பிறகு அவருக்குள்ளாக அந்த வார்த்தைகள் உள்ளே போனதுக்கு பிறகு ஒரு சமாதானம் அவருக்குள்ளாக வந்தது. அதுக்கப்புறம் அவருடைய மனதை மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் அவருடைய எண்ணத்தை நாங்கள் மாற்றி ஜெபம் பண்ணிட்டு, நீங்கள் திரும்ப உங்களுடைய வீட்டிற்கே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அவரை அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு கண்டினியூவாக, ஏன்னா அவர் வீட்டுக்கு போனாரா இல்லையா நமக்கு தெரியணும், அதுக்கு போய் அவர் வீடு போய் சேர தொடர்ந்து சில நாட்கள் அவரை போய் தொடர்ச்சியாக பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த காரியத்தை நான் எதற்கு சொல்கிறேன் தெரியுங்களா? இம்மானுவேல் என்றால் கூட இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த பெயரை உடைய அந்த சகோதரனை பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு வந்ததான அந்த நிந்தை, அந்த அவமானம், இன்னொரு பக்கம் அவருக்கு வந்ததான கஷ்டம், அந்த கஷ்டம் இவைகளினாலே அவர் அந்த குடும்பத்தை விட்டு அந்த குடும்பத்தோடு இருக்கக்கூடாது என்று எண்ணி அவர்களோடு கூட வாழக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்து தன்னை மறித்து கொள்ள வேண்டும் என்று அவர் புறப்பட்டு போனதை பார்க்கிறோம். பெயர் யார் வேணாலும் வைக்கலாம், ஆனால் அந்த பெயருடைய அர்த்தத்தின்படியாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருக்குமே கர்த்தர் ஒவ்வொரு பெயர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார்னா அந்த பெயருக்கு பின்னாக ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நம்முடைய அப்பன் இயேசுவுக்கு இம்மானுவேல்னு ஒரு பேரு. அந்த பேருக்கு என்ன அர்த்தமா? தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது என் அப்பன் இயேசு இந்த உலகத்திலே அவர் பிறந்து அவர் வளர ஆரம்பித்த பிறகு நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், சுவிசேஷங்கள்ல பார்க்கிறோம், அவர் வளர்ந்து பிதாவுனுடைய சித்தத்தை செய்ய அவர் என்ன செய்தாராம்? தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஜனங்களுக்கே அவர் ஒப்பு கொடுத்து ஜனங்களோடு கூட இருக்க ஆரம்பித்து விட்டார். அவர் வீட்டில் இருந்தார், வீட்டில் வாழ்ந்தார். நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்து தன் கடமைகள் எல்லாம் செய்த பிறகு பிதாவுனுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கிற அந்த வேலை வந்தபோது அவர் ஜனங்களோடு கூட மக்களோடு கூட அவர் இருக்க ஆரம்பித்து விட்டார். ஏன்? அவருக்கு அர்த்தமே என்ன? நம்மோடு இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த வார்த்தைக்கு அடையாளமாக அதன் அர்த்தமாகவே என் அப்பன் இயேசு இருந்த காலங்கள் ஜனங்களோடு கூட அவர் வாழ்ந்தார், ஜனங்களோடு கூட அவர் இருந்தார். அவர் நாம் பார்க்கிறோம், சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அவர் கலிலேயா கடல் வழியாக நடந்து போகும்போது அங்கே பார்த்த மக்களோடு கூட இருந்தார். அவர் பட்டணங்களின் வழியாக போகும்போது பட்டணங்களில் பார்க்கிற மக்களோடு கூட அவர் இருந்தார். கிராமங்கள் வழியாக போகும்போது கிராமங்களில் இருந்ததான மக்களோடு கூட அவர் இருந்தார். நகரத்திற்குள்ளாக அவர் பிரவேசிக்கும் போது நகரத்தில் இருந்ததான மக்களோடு கூட அவர் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்மானுவேல் என்று சொல்லப்பட்ட அந்த பெயருக்கு அர்த்தமாகவே என் அப்பன் இயேசு வாழ்ந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் அப்படியே வாழ்ந்தார். அப்படி அவர் வாழ்ந்ததுனால 2 காரியங்கள் அவர் அந்த ஜனங்களுக்கு அவர் செய்தார். தன்னோடு இருந்ததான மக்களுக்கு அவர் அதை செய்தார். யாரோடு கூட இருந்தாரோ அவர்களுக்கு அதை செய்தார். அப்படியானால் தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அவர் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் அந்த காரியங்களை செய்திருக்கிறார், செய்ய போகிறார்.
அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாளை அவருடைய பிறப்பின் நாளை கொண்டாட இருக்கிற தேவனுடைய ஜனமே, நாளை கர்த்தருடைய பிறப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் எதையும் நீங்கள் நினைத்து கலங்க வேண்டாம், எதையும் நீங்கள் யோசிக்க வேண்டாம், எதையும் நீங்கள் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். அவர் உங்களோடு கூட இருக்கிறவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் உங்களுக்கு செய்வார். அதுதான் நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஜனங்களோடு கூட அவர் இருந்தபோது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, என் அப்பன் இயேசு அவர் வாழ்ந்த காலங்களில் மக்களோடு, சீஷர்களோடு, ஊழியர்களோடு அவர் வாழ்ந்தபோது அவர் எப்படி இருந்தாராம், இருக்கும்போது என்ன செய்தாராம், அதை தான் நாம் இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து பார்க்கலாம். அந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த வார்த்தை தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம், வைத்தியர் லூக்கா இதை எழுதுகிறார். 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? Apostles Acts chapter 10 verses 38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் ஒன்று நன்மை செய்கிறவராயும், இரண்டாவது பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். கடந்த வாரத்தில் இந்த திரிந்தார் என்ற வார்த்தையை கொஞ்சம் அப்படி ஹைலைட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கு வார்த்தையை கத்தர் கொண்டு வருகிறார். அப்ப பாருங்க, ஜனங்களோடு கூட அவர் இருந்தபோது, தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் இருந்தபோது, தன் பின் வந்த மக்களோடு கூட இருந்தபோது, அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததான மக்களோடு கூட இருந்தபோது, குருடர்களை பார்த்தபோது, முடவர்களை பார்த்தபோது, செவிடர்களை பார்த்தபோது, திமிர்வாதக்காரனை பார்த்தபோது, மரித்தவர்களை பார்த்தபோது, அங்கெல்லாம் அவர் அங்கே இருந்து அவர் என்ன செய்தாரா? ஒன்று நன்மை செய்கிறவராய், நன்மை செய்கிறவராய், doing good things, நன்மை செய்கிறவராய். இரண்டாவது அந்த இடத்துல அந்த வார்த்தை பார்க்கிறோம், பிசாசின் பிடியிலே என்ன வாசிக்கிற அந்த இடத்துல? அகப்பட்டிருக்கிற யாவரையும் ஆமா குணமாக்குகிறவராய், குணமாக்குகிறவராய். ஒன்று நன்மை செய்கிறவராக, இரண்டாவது குணமாக்குகிறவராக அவர் இருந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது பன்மையில வருது. அதை நாம் ஒருமையிலேயே நாம சொல்ல முடியும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் சொல்லுவோமா? தேவன் என்னோடு இருக்கிறார். அப்ப என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா, அப்ப உங்களோடு கூட இருக்கிறவர் என்ன செய்வார்? அங்கே அவங்களுக்கு அதை செஞ்சார்னா உங்களுக்கு அதை செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வார். அப்ப உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு உறுதியா இருந்துச்சுன்னா, அவர் இந்த காரியங்களை அவர் உங்களுக்கு செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நன்மை செய்கிறதும் உங்களை குணமாக்குகிறதும் நீங்கள் பார்க்க முடியும். வேதத்தில் அப்படி நன்மையை பெற்ற ஒரு மக்களையும் கர்த்தர் குணமாக்கின ஒரு மக்களை நான் உங்களுக்கு காட்டி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். அவர்களோடு கூட இருந்து கர்த்தர் அவளுக்கு செய்த அந்த நன்மை நாம் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். வாசிப்போமா? ஆதியாகமம். அவர் எப்படி நன்மை செய்கிறவராக அவர் இருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். Genesis chapter 3 verses 21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும்
தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். கர்த்தர் இங்க ஒரு நன்மையான காரியத்தை அவர்களுக்கு செய்கிறதை நம்ம இங்க வாசிச்சோம். ஆதாம் ஏவாள் அவர்கள் செய்த காரியம் நமக்கு தெரியும். கர்த்தர் சொன்னதை மீறினார்கள். கர்த்தர் சொன்னதற்கு மாறாக அவர்கள் செய்தபடியினாலே அங்கே அவர்கள் அந்த தேவ மகிமை இழந்தது நிமித்தம் தாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதை அறிந்து அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது அங்கே கர்த்தர் வந்து அவர்களுடைய நிலையை, சூழ்நிலையை, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்து கொண்டபடியினால் அவர்களிடத்துல பேசுகிறார். ஃபர்ஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறார். பேச்சு, அந்த உரையாடல் நடக்குது. அது முடிஞ்ச பிறகு சில காரியங்கள் கர்த்தர் இப்பொழுது ஃபைனலா ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ரிசல்ட் அங்கே அவங்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்து அது அவங்களோட வாழ்க்கையில அதை அவர்கள் அப்படியாக வாழ அவர்கள் ஆரம்பிக்கிற நேரத்தில் அவர்களை அந்த நிலையிலேயே, அந்த நிர்வாணமான அந்த சூழ்நிலையிலேயே அவர்களை வாழ ஆண்டவர் விரும்பாமல் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நன்மையை அந்த இடத்துல கர்த்தர் செய்கிறார். ஒரு நன்மையான காரியத்தை அவர் அந்த இடத்துல செய்கிறார். என்ன வாசிச்சோம்? அவர்கள் இருவருக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். உடுத்தினார்னா அவரே போட்டு விட்டாரா, அதுதான் அங்க அர்த்தமே. அதை செஞ்சுட்டு நான் போறேன், நீங்க வந்து அப்புறமா வந்து என்ன செஞ்சீங்க, எடுத்து போட்டுட்டு இருக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்ல ஆண்டவர். அவர் செய்கிற அந்த நன்மையை பாருங்க. அவரே அந்த தோல் உடைகளை செய்கிறார், உண்டாக்குறாரு. உண்டாக்கி அவரே அதை அவர்களுக்கு உடுத்துகிறார். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இதை சாதாரணமா பார்க்கலாம், இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இதை நீங்க ரொம்ப ஆழமா கொஞ்சம் நீங்க சிந்திச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். எனக்கும் அப்படி செய்வார் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாகும். ஏன்? ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரு காரியத்தை செய்து தேவ மகிமை இழந்த ஒரு மக்களுக்கே கர்த்தருடைய உள்ளம் மாறி அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நினைப்பாரானால் தேவனுடைய மகிமையிலே வந்து வாசமாய் அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே, தேவ மகிமை பெற்றிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் நன்மை செய்யாமல் இருப்பாரோ? தேவ சனமே, அவர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? கண்டிஷன், அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னமோ அது வேற, அது அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் வேற. ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அந்த நன்மையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் வந்தவர்களை அவர் யாரையும் வெறுமையாய் அனுப்பவே, அவரிடத்தில் வந்தவர்கள் யாரையுமே அவர் என்ன செய்ய மாட்டாராம், புறம்பே தள்ள மாட்டார். அப்போ அவரை தேடி வருகிற ஒருத்தருக்கு அவர் புறம்பே தள்ளாத தேவனாக இருப்பார்னா, இங்க இவர்கள் இருவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். ஆனாலும் இவர்கள் மீறின போது கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்ய அவர் நல்ல தேவனாக இருப்பார்னா, வேதம் சொல்லுகிறது அல்லவா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை என்னையும் என் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம். அதோடு அவர் இருந்துட்டா இல்ல, அதற்கு பிறகு ஒரு அழைப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அழைப்பை தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அழைப்போடு அவர் வச்சுட்டாரா விட்டுட்டாரா? இல்ல, மகிமையும் படித்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவருடைய மகிமை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த மகிமைக்குள்ளாக நீங்கள் வந்து அமர்ந்திருக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
உங்களுக்கு அவர் நன்மை செய்யாமல் இருப்பாரோ? வருஷத்தினுடைய கடைசியில் வந்துட்டீங்க. நாளைக்கு அவருடைய பிறப்பின் நாள். இந்த ஆண்டை தொடங்கும் போது நம்ம எப்படி தொடங்கினோம்? என்னெல்லாம் நம்ம நினைச்சோம்? எவ்வளோ காரியங்களை நம்ம யோசிச்சோம், எவ்வளோ காரியங்களை நம்ம திட்டம் போட்டோம். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவச்சனமே, நீங்க கலங்க வேண்டாம். அநேகர் நீங்கள் கலக்கத்தில் இருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கலங்காதீங்க, கலங்காதீங்க. சிலர் பயத்தோடு கூட வந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அநேக மனிதர்களை குறித்த ஒரு பயம் உங்களுக்குள்ளாக இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். பயப்படாதீங்க. பயம் கண்ணியை மறைவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பயப்படாதீங்க. கண்ணீரோடு கூட சிலர் வந்திருக்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்றார். அழுகாதீங்க. உங்களோட வாழ்க்கையில உங்களோட அழுகை அவர் பார்க்கிறார். நீங்கள் அழுதால் அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. நீங்கள் அழுகும் போது அவரால் அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆகவேதான் ஆவியானவர் இங்கே உணர்த்துகிறார். மகளே, நீ அழுகாத, மகளை அழுகாத. ஏதோ ஒரு காரியம் உன்னோட வாழ்க்கையில அழுகைக்குள்ளாகவே உன்னை கொண்டு போகுதுன்னு கர்த்தர் சொல்றார். அழுகாத. ஏன் அப்படின்னா அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லும்போது, ஓ, நன்மை செய்கிற தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் செய்தார்னா, இந்த நாட்களில் என்ன காரியங்களுக்காக நீங்கள் பிரயாசம் எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்களோ, என்ன காரியங்களுக்காக நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தில் என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறவர். நன்மையை அவர் உங்களுக்கு செய்வார். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். தேவனுடைய சனமே, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதை ருசிச்சு இருக்கிறீங்க. நம்மள ஏதோ புதுசா வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இனிதான் நம்ம பார்க்க போறோம், அப்படி இல்லை. இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. வந்திருக்கிற அத்தனை பேருமே கர்த்தரிடத்துல நன்மையை பெற்றவங்க. ஆமா, கர்த்தரிடத்துல இருந்து நன்மையை பெற்றிருக்கிறோம் நம்ம. அப்ப அதையெல்லாம் நம்ம பெற்று அனுபவித்து வந்திருக்கிற நாம், நடக்காத சில காரியங்கள், நீங்கள் பிரயாசப்பட்டும் நீங்கள் முயற்சி எடுத்தும் நீங்கள் நினைச்சோம் அது முடியாது இருக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் எவ்வளவு வேணும், நீங்கள் பாரமா இருப்பது நல்லதல்ல, கஷ்டப்படுவது அது நல்லதல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் மேல் உங்களுடைய பாரத்தை என்ன செய்ய வைத்து விடுங்க. உங்களோடு கூட இருக்கிறவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாரங்களை நீங்கள் வைச்சிருங்க. அவர் உங்களை ஆதரிப்பார், அவர் உங்களை ஆதரிப்பார். ஆதரிக்கிற தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் நன்மை செய்வார், நன்மை செய்வார். தேவனுடைய சனமே, நாளை கர்த்தருடைய பிறப்பின் நாளை நீங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி கர்த்தர் உங்களை கொண்டு வர அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் கவலையோடு கூட இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் பாரத்தோடு கூட இருக்கலாம், இன்றைக்கு ஏதோ ஒரு தவிப்போடு கூட இருக்கலாம். இல்லை என்றால் ஏதோ பல கேள்விகளோடு ஒரு முடிவு எடுக்க முடியாதபடிக்கு, இதுவா அதுவா, அப்படியா இப்படியா, அதுவா இதுவா, ஏதோ ஒன்று முடிவு எடுக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am Emmanuel for you. ஆண்டவர் சொல்லுகிறார், I am Emmanuel, I am Emmanuel to whom, for you, உனக்காக, உனக்காக நான் இம்மானுவேலா இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கும்படி நான் இம்மானுவேலா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், இதோ அவர் உனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அந்த நன்மையை அவரிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ள, அவரிடத்திலிருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கைக்குள்ளாக வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்த்தோம். ஒன்று நன்மை செய்கிறவராக, இரண்டாவது பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக. அகப்பட்டிருக்கிற காரியத்திலிருந்து குணம், சில காரியத்திலிருந்து விட முடியாதபடிக்கு இருக்கிற காரியத்திலிருந்து ஒரு குணம்.
குணமாக்கப்படுவது, மாறப்படுவது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம், சகேயு என்ற மனுஷன். ஆகவே அந்த வேத பகுதிக்கு நம்ம போக வேண்டாம், ஏன்னா சகேயுனாலே நமக்கு எல்லாருக்குமே அவருடைய கதை போல நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அது சாராம்சத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த மனுஷனோட வாழ்க்கையில பாருங்க, இயேசு கிறிஸ்து போன போது அவருடைய வாழ்க்கையே மாறினது, அவருடைய குணம் மாறினது. ஒரு குணமாக்கப்பட்டார். குணம்னா நீங்க நினைச்சிடக்கூடாது ஒரு சுகம், ஜுரத்திலிருந்து சுகம் அடைவது, வியாதியிலிருந்து ஒரு குணம், அந்த வார்த்தையும் அதுக்கு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை குணமாக்குகிறவராக. எதிலிருந்து? பிசாசின் பிடியில அகப்பட்டிருக்கிற. அப்படின்னா என்ன? அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த மொபைல் போன் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, இதை விட்டு என்னால வெளியே வர முடியலன்னா இதற்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அகப்பட்டிருக்கிறேன். அப்படிதானே? அப்படிதானே? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில் கூட இதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன், ஒரு வீடியோ கிளிப் ஒன்று வந்திருந்தது. இலங்கை தேசத்தில் தமிழர்கள் வாழுகிற பகுதியில் ஒரு நல்ல ஒரு வாலிப ஒரு சகோதரன், நல்ல ஒரு வாலிப சகோதரன், இங்கே டேனியை போல, அவரை போல ஒரு சரீர உடம்பு, அது போல நல்ல ஒரு வாலிப சகோதரன். பார்த்தீங்கன்னா அந்த யானைக்கு காலில் சங்கிலி கட்டி மாட்டி வச்சிருப்பாங்க பாருங்க, அது போல அந்த சகோதரனுடைய 2 காலுக்கும் தனித்தனியா சங்கிலியை கட்டி, இடுப்புல ஃபுல்லா சங்கிலியை கட்டி, கையிலையும் சங்கிலியை கட்டி மாட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா அவன் என்ன செய்யறானா, அவன் அப்படி இருக்கிறான். அதற்கு காரணமே அந்த அவன் கையில் இருக்கிற மொபைல் போன் தான். அந்த மொபைல் போனை வாங்கிட்டா ஒரு வெறி, என்ன செய்யணும்ன்றதே அவனுக்கே தெரியாதபடி ஏதோ ஒரு காரியத்தை அவன் செய்கிறதுனால என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அவனை கட்டி வச்சிருக்கிறாங்க. கையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போனு. அவனை பார்த்தா அந்த போன்லயே தான் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறோம், நம்மளை கட்டி வச்சிருக்கிறாங்களே, கை கட்டப்பட்டிருக்கு, கால் கட்டப்பட்டிருக்கு, நம்மளோட சரீரம் கட்டப்பட்டிருக்கு. கொஞ்சமும் அவனுக்கு அதுல கான்சென்ட்ரேஷனே வரல, அதுல ஒரு அவனுக்கு நினைவே இல்லை. அவன் அந்த ஒரு இடத்துல போனே தான் இருக்கான், போனே தான். அவனோட தங்கச்சி கொண்டு வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. இப்படி வைக்கும் போது அந்த புள்ள பயப்படுது. அந்த சாப்பாடு அப்படி வச்சுட்டு இப்படி வந்துருது. ஆனா அவன் அந்த சாப்பாட்டை பார்க்க மாட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட பேசும்போது அவன் காது கொடுத்து தான் கேட்கறானே தவிர இந்த போன்ல இருந்து அவனோட கண்கள் மாறக்கூட இல்லை. காதுல வாங்கிட்டு தலையை மட்டும் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அவனோட தங்கச்சி தான் அப்படி பக்கத்துல போயிட்டு சாப்பாடு ஊட்டுறாங்க. அந்த சாப்பாட்டை கூட கொண்டு போய் அவன் வாயில தான் வைக்கிறாங்களே தவிர அவன் திரும்பி வாய் திறந்து வாங்க மாட்டான். ஏன்னா அவன் ஃபுல்லாவே எதுல தான் இருக்கிறான்? போன்லயே தான் இருக்கிறான். ஒருவேளை அந்த கிளிப் வந்தா நீங்க பாருங்க, இது நான் சொல்வது உண்மை. அவன் சிறு வயது நினைக்கிறேன், எந்த வயதுல அவன் போன் எடுத்தாலும் தெரியல. அதுலயும் அவன் இருந்ததுனால 24 hours அவன் அந்த பழக்கத்துல இருந்ததுனால தான் அது அவனால என்ன செய்ய முடியல, விட முடியல. அப்ப அது என்ன அர்த்தம்? அது ஒரு பிசாசினுடைய கிரியை. அதுல அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? அகப்பட்டிருக்கிறான். அதுல இருந்து அவனால வெளியே வர முடியல. அப்படின்னாலே அது ஒரு டெவில். அதான் சொல்லுவேன், ஒரு காரியத்தை அதிகபட்சமா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி அவசியம் இல்லாம ஒரு காரியத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் டெவில் ஸ்பிரிட். பிசாசுனுடைய பிடியில இருக்கிறோம்னு அர்த்தம். பாடலாம், வாசிக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஜெபிக்கலாம். ஆனா ஒரு காரியத்துல நம்ம ஒன்றை அளவுக்கு அதிகமா அதால நம்மளால விட முடியல அப்படின்னா தட் இஸ் டெவில் ஸ்பிரிட். அது ஈவில் ஸ்பிரிட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா இதான் எல்லாருமே கையில யூஸ் பண்றோம். அதனால பிசாசுக்கு தெரியும் இன்றைக்கு எது மக்கள் கையில வச்சிருக்கிறாங்கன்ட்டு. அப்போ இன்றைக்கு இந்த மொபைல் போன் மூலமா
தேவனுடைய நாமத்தை தூஷிக்க ஒரு கர்த்தரோட பிள்ளைங்க இந்த போனை அப்படி வச்சு பார்க்கும்போது அதுல கர்த்தரோட நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஒரு போன் கவர், பேக் கவர் வந்திருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? அது எல்லாருமே இப்போ யூஸ் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் 100க்கு 90% இன்றைக்கு அந்த பேக் கேஸ் தான் யூஸ் பண்றாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெயின்போ மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. நான் கூட அதை யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்களா? இல்லை, எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா, கடந்த நாட்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அறியாமல் நம்ம செய்யும் போது அது பரவாயில்ல, அறிஞ்சிட்ட பிறகு அது நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ ஒருவரோடு பேசும்போது அவர் என்னோட ஃபோனை பார்த்தாரு, கேட்டாரு, பாஸ்டர் இது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா தெரியாம வச்சிங்களான்னு கேட்டாரு. கேட்கும் போதே புரிஞ்சுக்கிட்டேன், தெரியல அப்படின்னு. அப்படியான்னு சொல்லிட்டு கூகுள்குள்ள போனாரு. கூகுள்குள்ள போயிட்டு ஒரு டைப் பண்ணிட்டு காமிச்சா அதுல என்ன அவங்க சிம்பிள் வச்சிருக்கிறாங்கன்னா அந்த ரெயின்போ சிம்பிள் தான். இந்த போனுடைய பேக் கவர் என்ன சிம்பிள்ல இருக்கோ, இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா அது அதிகமா வச்சிருப்பாங்க, அந்த சிம்பிள் தான் அவங்க அதுக்கு வச்சிருக்கிறாங்க. அது வந்து என்ன தெரியுங்களா, அது எதை காட்டுதுன்னா, நான் வந்து அந்த உறவு, தவறான உறவு, லெஸ்பியன் உறவுக்கு நானும் ஒரு நபர், நானும் அதற்கு ஒரு நபரா இருக்கிறேன், வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், யார் வேணாலும் என்கிட்ட வரலாம் அப்படின்ற ஒரு சிம்பளா அது. அதை பார்த்தா அதுல உறவுக்குள்ளாக, லெஸ்பியன் உறவுக்குள்ளாக, ஒரு தவறான உறவுக்குள்ளாக போக நான் சம்மதிக்கிறேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் அப்படிப்பட்டதான ஒரு நபர், யார் வேண்டாமானாலும் நீங்கள் என்னிடத்துல வரலாம் அப்படின்னு காட்டுகிற ஒரு சிம்பிள் தான் அந்த ரெயின்போ சிம்பிளா. அப்ப அந்த போன் கவர்ல இருந்தா அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஷயம் தெரியாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது, விஷயம் தெரிஞ்சா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அதை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும்போது நாம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். அப்படி வெளியே வர முடியல, அதுலயும் நம்ம அப்படி இருக்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் அதை சொன்னேன், அது போல நம்மளோட வாழ்க்கையில எந்த காரியம் நம்மை பிசாசினுடைய பிடியிலே நம்மை அகப்பட்டு வைத்திருக்கிறதோ அதுல நம்முடைய குணம் என்ன ஆங்கிலத்தில் வார்த்தை? கேரக்டர் தானே. குணத்துக்கு கேரக்டர், இங்கிலீஷ்ல கேரக்டர். அதுதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பிசாசினுடைய பிடியில இருக்கும்போது அந்த கேரக்டர் வேற. அப்படிப்பட்டதான் அந்த கேரக்டர்ல இருந்து அவர்களை விடுதலையாக்க தான் என் அப்பன் இயேசு அவர்களோடு கூட இருந்தாராம். ஹல்லேலூயா. அப்போ சகேயுனுடைய வாழ்க்கை பாருங்க, சகேயுனுடைய குணம் எப்படி இருந்தது? இஸ் எ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கிறவர், அவர் வட்டிக்கு கொடுக்கிற மனுஷன். அப்போ அந்த வட்டிக்கும் மேல கந்த வட்டின்னு சொல்றாங்களே, அநியாயமான வட்டி, அதை வரை வசூலிக்கிற ஒரு மனுஷன், அதை வசூலிக்கிறவனாக எல்லா மனுஷர்களாலையும் ஒரு அவப்பெயர், ஒரு மரியாதை இல்லாத, மக்கள் பார்க்கும்போது அவனை பார்க்கும்போது ஒரு பயம், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கேரக்டர் உள்ள, ஒரு குணம் உள்ள ஒரு மனுஷனை இயேசு சந்திக்க போது, இயேசு அந்த சகேயுக்குள்ளாக, சகேயுடைய வீட்டிற்குள்ளாக போகும்போது, அங்கே வேதம் சொல்லுகிறது, பிசாசினுடைய பிடியிலே அகப்பட்டவனாய் சகையினுடைய அந்த குணம் இயேசு அங்கே உள்ள பிரவேசித்த போது அவன் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டான், குணமாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. உடனே அவன் சொல்றான் பாருங்க, அவனோட அந்த கேரக்டர், அந்த குணமாக்கப்பட்டது வெளிப்படுது. என்ன? நான் யாரிடத்திலேயாவது நான் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நான் என்ன செய்யறேன்? ரெட்டத்தனையா திரும்ப கொடுத்துறேன். தட் இஸ் கேரக்டர். அதுதான் பிசாசினுடைய பிடியிலே அகப்பட்டிருக்கிறவரை குணமாக்குகிற காரியம். அப்போ சகேயுனுடைய வாழ்க்கையில கர்த்தர் குணமாக்கினார் என்னால், இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை குணமாக்க அவர் உண்மையில் அவர் ஆகிறார். பிசாசினுடைய பிடியிலே என்னென்ன காரியங்கள் இந்த ஆண்டினுடைய இறுதியிலே நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, கர்த்தருடைய மகிமை நீங்கள் அனுபவிக்க முடியாதபடிக்கு, கர்த்தருடைய அபிஷேகத்திற்குள்ளாக நீங்கள் இருக்கக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய வல்லமையில நீங்கள் பலப்படக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய தரிசனத்தில் நீங்கள் செயல்படக்கூடாதபடிக்கு, கர்த்தரோடு கூட நீங்கள் உறவாடக்கூடாதபடிக்கு தேவனை மறந்து இன்றைக்கு நீங்கள் மற்ற காரியங்களிலே
நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதில் நீங்கள் இருப்பீங்கன்னா அந்த அகப்பட்டிருக்கிற காரியத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை குணமாக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இது ரெண்டுத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு ஆண்டவர் தந்துட்டார்னா, உங்களுக்கு நன்மை செஞ்சு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தில் குணமாக்கிட்டா, இந்த ஆண்டை நீங்கள் தொடங்கினது போல இல்லை, முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொன்னது போல என் தேவனாகிய கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக நீங்கள் அனுபவிக்க, சம்பூர்ணமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் திருப்தியாகி நாளை கர்த்தருடைய ஆராதனையிலையும் வரப்போகிற கர்த்தருடைய புது வருட ஆராதனையிலையும் தேவனை கலிகூர்ந்து மகிழ பண்ண அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எழுந்து நிற்போமா? கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பாதத்திலே நம்ம வந்திருக்கிறோம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் உங்களை குணமாக்குவார். அவர் உங்களை குணமாக்குவார். ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக நீங்கள் போக கர்த்தர் உங்களை குணமாக்குவார். உங்களோட வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாக அவர் உங்களை குணமாக்குவார். இதோ அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு நன்மை செய்த தேவன் உங்களுக்கும் அவர் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அவர் செய்து கொண்டிருக்கிறார். சகேவை கர்த்தர் விடுதலை ஆக்கினவர். இன்றைக்கு அவர் உங்களை பிசாசனுடைய அந்தகார பிடி, சமாதானத்திற்கு குறைச்சலாக, சந்தோஷத்தின் மகிழ்ச்சிக்கு குறைச்சலாக, ஆசீர்வாதங்களுக்கு குறைச்சலாய் உங்களை நடத்துகிற பிசாசனுடைய கிரியில் இருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். He is releasing you. அவர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். மகனே, மகளே, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த வேளையில கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கர்த்தர் என்னோடு பேசினார் என்று நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்வீங்கன்னா, கர்த்தரை ஸ்தோத்திரிங்களை பார்ப்போம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடந்து வந்ததான உங்களை ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்த நாம் செபித்து ஆசீர்வாதத்தோடு கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த பரிசுத்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் அவருடைய நாமம் நம்மத்திலும் மகிமைப்பட, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்த, ஆவியானவர் நம்மை ஆவிக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி அவருடைய வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியினாலே நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து வந்த நம்முடைய மக்களை சமாதானத்தோடு கூட நீர் அனுப்பும். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு ஆளுகை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்முடைய வார்த்தை நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனங்களை என் ஆண்டவர் நன்மை செய்து அவர்களை குணமாக்கி தொடர்ந்து நம்முடைய நாமத்திற்கு மகிமையாக அவர்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தும்படி அவர்களோடு கூட நீர் போகிறவராக நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேலாய் நீர் அவர்களோடு கூட கடந்து செல்லுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஆராதனைகள், நாளை காலை நடக்கிற கிறிஸ்துமஸ் ஆராதனை, எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநைக்கமும் சமாதான வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலம் நாம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you.